இந்த வீடியோல மோஸ்ட் வாண்டட் கண்ட்ரி ஜெர்மனி பத்தி பார்க்கலாம். ஏன் இதை நான் மோஸ்ட் வாண்டட் கண்ட்ரி அப்படின்னு சொல்றேன்னா, எல்லாரோட சாய்ஸுமே ஃபர்ஸ்ட் ஜெர்மனியா இருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஜெர்மனி பத்தி தெரிஞ்சிருக்கு. சார் அங்க ஃப்ரீ எஜுகேஷன், ஸோ அதனால செலவு இல்லாம போய் நான் படிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக அந்த ஃப்ரீ எஜுகேஷன் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணணும், அது எப்படிலாம் நம்ம ரெடி ஆகிக்கிறோன்றதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு ஜெர்மனி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அங்கே யூஜி 3 to 3.5 இயர்ஸ் இருக்குது. அது நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி பிஜி வந்து அங்கே 2 இயர்ஸ் பிஜி தான். ஸோ ஆஃப்டர் யூஜி உங்களுக்கு பிஎஸ்டபிள்யூ போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா வந்து ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் 18 மந்த்ஸு. அதே பிஜி முடிச்சுட்டு நீங்கள் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிஜிக்கு அப்புறமும் 18 மந்த்ஸ் தான். ஸோ போத் ஃபார் யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்டபிள்யூ வந்து 18 மந்த்ஸ் தான். ஜெர்மனியில் ரொம்ப டிமாண்டாக இருக்கிற கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், ஆட்டோமேட்டிவ், இதுக்கப்புறம் மெக்கானிக்கல், ரோபோட்டிக், இந்த மாதிரி நிறையா கோர்சஸ்க்கு வந்து ஹை டிமாண்ட் இருக்குது. பிகாஸ் இங்கே இருக்கிற நம்ம ஊர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு கார்லேயுமே ஒரு பைக் எது எடுத்துக்கிட்டாலுமே அது ஜெர்மன் மேட் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு எல்லாமே அங்கே ஹை டிமாண்ட் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கோர் ரிலேட்டடாக ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜெர்மனியை உங்களோட சாய்ஸாக நீங்கள் தாராளமாக வைக்கலாம். பிகாஸ் அதுக்கெலாம் அங்கே கோர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேலரி பேக்கேஜுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். பர் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 யூரோஸ், 35,000 யூரோஸ், இந்த மாதிரி பேக்கேஜில் தான் நான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறேன். ஸோ நம்ம கரன்சிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நியர்லி ஒரு 35 to 40 lakhs ஆஃப்டர் கிராஜுவேஷன் உங்களால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சார் ஐஎல்ஸ் நெசசரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஐஎல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனியில் வித்தவுட் ஐஎல்ஸும் நம்மளால் யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணி போய் படிக்க முடியும். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஐஎல்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ். ஸோ பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்னாலே கண்டிப்பாக உங்களோட எஜுகேஷன் அகாடமிக் லெவல் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதில் நீங்கள் ஐஎல்ஸில் நல்ல ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஐஎல்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. பட் என்னால் சார் ஐஎல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணவே முடியல, பட் நான் அகாடமிக்கில் ரொம்ப நல்ல மார்க் வச்சுருக்கேன், எல்லாத்துலேயுமே எபோவ் 80-85% மேலே வச்சுருக்கேன், அப்போ என்னாலலாம் போய் ஜெர்மனியில் படிக்க முடியாதான்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் போய் படிக்கலாம். எம்ஓஇ வச்சே நம்மளால் படிக்க முடியும். பட் என்னென்னா ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். பிகாஸ் ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பண்ணுற ஒரு தப்பு என்னன்னா, சார் எனக்கு ஒரு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது, இதை வச்சு நான் போய் ஜெர்மனியில் படிச்சுக்க போகிறேன், பிகாஸ் டீச்சிங் எல்லாமே இங்கிலீஷில் தானே சொல்லித்தராங்க, அப்புறம் எனக்கு எதுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. பட் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. கேம்பஸ்க்குள்ளே உங்களுக்கு டீச்சிங் இங்கிலீஷில் தான் இருக்கும். பட் கேம்பஸ் விட்டு நீங்கள் வெளியில் வந்துடுறீங்க அப்படின்னாலே ஜெர்மன் லாங்குவேஜ் இல்லாமல் உங்களால் எங்கேயுமே அங்கே சர்வே பண்ண முடியாது. ஒரு சின்ன சின்ன பார்ட் டைம் ஜாப் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சா கூட ஜெர்மன் லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஈவன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் அவங்க போனவங்க, அவங்க சொல்கிற ஃபீட்பேக் என்னென்னா, சார் ஒரு கஸ்டமர் கேரில் கூட எங்களால் ஜெர்மன் லாங்குவேஜ் இல்லாமல் பேச முடியல அப்படின்றாங்க. அதனால் ஜெர்மன் லாங்குவேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜெர்மன் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 to 4 months நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக அதை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சி ஈஸியா உங்களால கத்துக்க முடியும். மினிமம் B1 லெவலாவது முடிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபான விஷயம். நீங்க B2 கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இன்னும் சந்தோஷம். பட் அட்லீஸ்ட் யூ ஷுட் மெயின்டைன் B1. பார்ட் டைம் ஜாப் பண்ண முடியுமா ஜெர்மனில அப்படின்னு கேட்டா தாராளமா பார்ட் டைம் ஜாப் உங்களால பண்ண முடியும். நீங்க வீக்லி 20 hours நீங்க அங்க ஈஸியாவே ஒர்க் பண்ணிக்க முடியும். பட் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான், ஜெர்மன் லாங்குவேஜ் இல்லாம உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் அங்க கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பிக் கொஸ்டின் மார்க். அதனால ஜெர்மன் லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னா நான் கண்டிப்பா பார்ட் டைம் ஜாப் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு தாராளமா அங்க பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நான் எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி தான் பேரண்ட்ஸ்க்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனோட குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கும். பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப டிசிப்ளின்டா ரொம்ப குவாலிட்டியான கண்ட்ரி அது. ஸோ அதனால உங்க ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சைல்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய கண்ட்ரி. ஏன்னா இங்க இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஜாலியாலாம் அங்கே இருந்துட முடியாது. ஸோ எல்லாமே ஒரு ப்ரொசீஜரா இருக்கிற கண்ட்ரி தான் ஜெர்மனி. மற்றபடி ரொம்ப நல்ல கண்ட்ரி, நல்ல ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கோர் லெவலில் போக போகிறேன், ஸோ நான் அந்த மாதிரி மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன், இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர் ரிலேட்டடாக நான் படிச்சிருக்கேன் அப்படின்னும் போது அதுக்கான ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான் வந்து ஜெர்மனி. ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் கைட் பண்ணுவோம். வேற ஒரு யூனிவர்சிட்டிக்கு நீங்களாக அப்ளை பண்ணிட்டீங்க, ஸோ எனக்கு இந்த டவுட் இருக்குது சார், நான் கேட்க முடியுமா, அந்த மாதிரிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்களும் டைரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு கன்சல்டன்சியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் தாராளமாக எங்கள் டீமுக்கு கூப்பிடலாம். அவங்க எனி டைம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருப்பாங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அதை சால்வ் பண்ணி இந்த மாதிரி கண்ட்ரீஸை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா, இன்னும் நிறையா கண்ட்ரீஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.